ஒரு புத்தகத்த வந்துட்டு ரூ. 8000 இதுவரையும் செலவு பண்ணியிருக்கேன். இன்னமும் செலவு பண்ணுவேன். ஒரே ஒரு புக்க வந்து 8000 குடுத்து வாங்குனேனா அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதான் கிடையாது. ஏன்னா இந்த புக்க வந்து நான் ஒரு 16 வாட்டி வாங்கியிருக்கேன். 13 பேருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். 3 நானே வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து சாஃப்ட் காப்பி, இன்னொன்னு வந்து ஹார்ட் காப்பி. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு ஸ்பேர் ஒண்ணு வச்சிருக்கேன். சப்போஸ் இப்ப திடீர்னு எங்க வீட்டுக்கு யாருனா வந்தாங்க, அவங்களுக்கு இந்த இத வந்து கிஃப்ட்டா குடுத்தேன்னா, அவருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா, உடனே குடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேர் புக் இருக்கு. ஸோ இட் சவுண்ட்ஸ் கிரேசி ரைட்? பட் தட்ஸ் த இம்பேக்ட் திஸ் ஆத்தர் கிரியேட்டட் இன் மை லைஃப். ஸோ இந்த மேஜிக்கை வந்து மற்றவங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் வந்து இத்தனை புக்கு கொடுத்துருக்கேன். ஐ வில் கண்டினியூ டூயிங் ஸோ. ஸோ த ஆத்தர் இஸ் டேனியல் கெய்ன்மேன் அண்ட் த புக் இஸ் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. அப்படி என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, கோவம். எனக்கு வந்து கோவம் வந்து அதிகமாக வரும். யாருக்கு தான் வராதுன்னு சொல்கிறீங்களோ? ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வரும்.